அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் 13ஆம் தேதி மாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை கூடுதல் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்தின் முதல் தேதி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி ஆகட்டும், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது அது அந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் கோவிலுக்கு போகணும், சில மங்கள பொருட்கள் வாங்கணும், சில நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வருவாங்க. சாதாரணமாக வரக்கூடிய முதல் தேதிக்கு இத்தனை சிறப்பு அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருஷத்தில் 4 முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். எப்பப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வைகாசி மாதத்தின் முதல் தேதி, ஆவணி மாதத்தின் முதல் தேதி, கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி, அடுத்து மாசி மாதத்தின் முதல் தேதி. இது பார்த்திங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக அதுவும் இந்த வியாழக்கிழமை நாளில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க. ஒருவேளை வீடியோவை லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இன்று இரவுக்குள்ளே உங்களுடைய முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து இன்றைக்கி மறக்காமல் ஒரு குறிப்பிட்ட பொருளை 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி உங்களுடைய வீட்லேயோ பூஜை அறையிலையோ வைங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் அதை பார்த்து அதன்படி செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்ம இந்த மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு பணவரவிற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா மாதம் முழுவதும் நமக்கு பணத்தில் பற்றாக்குறை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே போல் ஒரு பணவரவிற்குண்டான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். சாதாரணமாகவே வியாழக்கிழமை நாளில் இது போல் பண அவசியத்துக்காக நம்ம செய்கிறோங்கும் போது கண்டிப்பாக 100% ரிசல்ட் கொடுத்துரும். இது பெருமாளுக்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரத்தின் முன்னேற்றம் பல மடங்கு உயரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் பணம் தங்கவே தங்காது, வீண் விரைய செலவுகள் ஏற்படும். 10 ரூபாய் சம்பாதிச்சாங்க அப்படிங்கும்போது 100 ரூபாய்க்கான செலவு பின்னாடியே வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் செலவாகாமல் பணம் நம்ம கையில் தங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். மேலும் வெளியிலேருந்து நம்மளுக்கு ஏதாவது பணம் வரணும் அப்படின்னு இருந்தால் அந்த பணமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த மாதம் முழுவதுமே பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமையே இருக்கிறதுனால குருவாரை நேரங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். குருவாரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதில் காலையில் 6 to 7ங்கிற டைம் பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்சிருக்கும். மீதி 2 நேரம் இருக்குது, அந்த 2 நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா மாலை 5 மணியிலேருந்து இரவு 8 மணிக்கிடையே உள்ள நேரம் பார்த்திங்கன்னா குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம். வியாழக்கிழமை நாளில் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் இந்த டைம்லையும் பண்ணுங்கள். இல்லை எங்களால் இந்த மாதிரி டைம்லாம் வச்சுட்டு பரிகாரம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இரவு 12 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான புது ஏலக்காயாக இருக்கிறது சிறப்பு. இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வச்சா கூட அந்த ரூம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணம் வீச செய்யும். அதாவது நல்ல பரவலாக அந்த நறுமணத்தையே பெருக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இதை நாம் பண சேர்க்கைக்காக பயன்படுத்தும் போதும் தொழில் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தும் போதும் நம்மளுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வீட்டில் பணவரவாகட்டும் நல்லா பெருகி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணு
மகாவிஷ்ணுவிற்கு உரிய பிரியமான இந்த ஏலக்காயை நம்ம பயன்படுத்தணும். இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது அப்படின்னே சொல்லலாம். எங்கே வந்து விஷ்ணு வழிபாடு செய்கிறாங்களோ அங்கே கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த ஏலக்காயை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது. இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நிறமாக பார்க்கப்படுது. இன்றைக்கி அவருக்கு உரிய வியாழக்கிழமையாக இருக்கிறதுனாலையும் பச்சை நிறம் அப்படிங்கிறது அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இந்த கலரை வந்துட்டு பயன்படுத்தணும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட க்ரீன் கலரில் இல்லைங்கும்போது நீங்கள் ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் க்ரீன் கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 5ங்கிறது பார்த்திங்கன்னா குபேரருக்கு உரிய ஒரு நாணயமாக கருதப்படுது. மேலும் இது பணம் சேர்வதற்காக தானே நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம். அதனால தான் இந்த 5 ரூபாய் காயின் வந்து பயன்படுத்துகிறோம். உங்ககிட்ட 5 ரூபாய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் 1 ரூபாய் கூட பயன்படுத்தலாம். அதுலேயும் எந்த தவறுமே கிடையாது. பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் நல்லா வந்து கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு இப்போ இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா, இந்த ஏலக்காயை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரூன் சிம்பலில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஆன்சியண்டான அதாவது பழமையான ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான செல்வ செழிப்பு உண்டாவதற்கு நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை வந்துட்டு ஏலக்காயினுடைய ஒரு சைடு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காயை பின்புறம் திருப்பி இதில் முடிவில்லாத பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்துட்டு போட்டுக்கோங்க. இதில் இந்த ரூன் சிம்பலே நமக்கு போதுமான பணத்தை வந்து கொடுத்துரும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பலையும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த 5 ரூபாய் இருக்குது இல்லையா, இந்த 5 ரூபாயிலையும் நீங்கள் இதே போல் ரூன் சிம்பலையும் பின்னாடி பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இதே ரூன் சிம்பலை உங்களுடைய இடது கையினுடைய கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டிலையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் கையில் போடுற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள், ஒரு கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ இந்த சிம்பலுக்கு மேலே அந்த ஏலக்காயும் அந்த 5 ரூபாயும் வந்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க. அடுத்ததாக பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை வந்து சொல்லுங்கள். பிளெத்தோரா, பிளெத்தோரா, பிளெத்தோரா. இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பணவரவுக்குண்டான ஒரு வார்த்தையினே வந்துட்டு சொல்லலாங்க. இது வந்து பெருகட்டும் அப்படிங்கிற மீனிங்கை வந்து குறிக்குது. இது குறித்து நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன். அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரியும் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காயும் 5 ரூபாயும் உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு வச்சுருங்க. இப்போ உங்கள் கையில் இது வரைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இது வந்து இந்த நாள் முழுவதும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆனால் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் எல்லாருமே செஞ்சு உங்கள் வீட்டில் எப்போதும் வற்றாத செல்வத்தை பெருக செய்யுங்க. வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.